ஹலோ ஆல், வெல்கம் டு பவிஸ் ஹோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கோபி மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் அதில் போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 லெமன் இதில் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம். ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுக்குறேன், ஸோ கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் தான் கொடுக்குறேன். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இது அப்படியே 65 மாதிரியும் சாப்பிட்லாம். காலிஃப்ளவர் 65 ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கோபி மஞ்சூரியன் மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கோபி மஞ்சூரியனே 2 டைப்பில் செய்யலாம். ஒன்று செமி கிரேவி மாதிரி செய்வாங்க, சில பேர் கோட்டிங் மாதிரி செய்வாங்க. இன்றைக்கி நம்ம ட்ரையாக கோட்டிங் மாதிரி தான் செய்ய போகிறோம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஃப்ரை ஆன உடனே இது கூடவே 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா திக்னஸ்க்காக தான். ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சால்ட்டு, மிளகாய் பொடி நான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம இதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். வேணான்றவங்க மிளகாய் பொடியை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். ட்ரை ஆனதும் அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரேட் இது. ஓகே, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.